இந்த எருமசாணி மாதிரி இருக்க இந்த மேட்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டே 22 ஆஃப் நான் கோழி குஞ்சு வளர்க்க போகிறேன். நீங்கள் எல்லாருமே கோழிக்கு கீழே மண்ணு போட்டு விடுங்கன்னு சொன்னீங்க. ஆனால் நான் தண்ணி ஊற்றி கழுவுறதே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னேன். இப்போ முடியலங்க. ஸோ மண்ணு போடுறதுக்கு பதிலாக கோகோ பீட் போடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். வீட்டில் செடி வளர்க்குறவங்களாம் மண்ணுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து தண்ணியை நல்லா உறிஞ்சு எடுத்த உடனே ஒரு தப்பு பண்ணிட்டேன். இந்த சைஸ் பிளாக்குக்கு இந்த சின்ன பக்கெட் போதும்னு நினச்சேன். பார்த்தா இதுக்கு ஒரு பெரிய ட்ரம்மே தேவைப்படும். இந்த மொத்த பிளாக்கையும் தண்ணியில் நல்லா ஊற வச்சா இது அப்படியே லூஸாக மண்ணு மாதிரி கலண்டு. ஆனால் இது ஃபுல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே முக்க முடியல. ஏன்னா நான் எடுத்துகிட்டு வந்த பக்கெட் ரெண்டுமே சின்ன. ஸோ இதை கையாலே கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சு தண்ணியில் போட்டுட்டு இருக்கேன். இதை தண்ணியில் ஊற வைக்கிறது பெருசு இல்லை. இது ஊறி முடிச்ச உடனே இதை வெயில திரும்ப காய. இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருக்கலாமே நீங்க சொல்றது என் காதில் கேட்க. இருந்தாலும் வேற வழி இல்லைங்க. தேங்காய் நார்ல இருந்து வர வேஸ்ட்ல தான் இதை செய்யறாங்க. ஒரு மூட்டை இருக்க வேண்டியதை ஹை ப்ரெஷர் கொடுத்து கம்ப்ரஸ் பண்ணி ஒரு சின்ன பிளாக்கா மாத்துறாங்க. இதுல தண்ணி படும்போது தண்ணி நல்லா உறிஞ்சிட்டு இது பழைய சைஸ்க்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. நான் எடுத்துட்டு வந்த ரெண்டாவது பக்கெட் பத்தல. இப்போ மூணாவது பக்கெட்ல முக்கிட்டு இருக்கேன். பாக்குறதுக்கு மாட்டு சாணி மாதிரி இருந்தாலும் இதுல எந்த விதமான கெட்ட ஸ்மெல்லும் வரல. இன்னும் சொல்ல போனா இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இது கோழிக்கு போட்டா கோழியோட வேஸ்ட்ல இருந்து வரக்கூடிய ஸ்மெல்ல கூட இது அப்சர்வ் பண்ணிக்கும். கொஞ்சம் டைம் கொடுத்தா இதுவே லூஸ் ஆகும். நமக்கு டைம் இல்லைன்றனால நம்ம கையை வச்சு இது எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை காய வைக்கிறதுக்கு ஒரு பெரிய தார்ப்பாய் எடுத்து விரிச்சாச்சு. இன்னைக்குன்னு பார்த்து வெயில் அவ்வளோ அடிக்கல. இருந்தாலும் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்றதுக்காக தார்ப்பாயை விரிச்சு அதுல நம்ம ஊற வச்ச கோகோ பீட்டை கொட்டியாச்சு. அடுத்து நம்ம சாயங்காலம் வந்து பார்ப்போம். சாயங்காலம் ஆயிடுச்சு, வெயிலும் போயிருச்சு. ஆனா நம்ம ஊற வச்ச கோகோ பீட் இன்னும் காயல. நாளைக்கு காலையில திரும்பவும் காயும். இந்த கோகோ பீட்டை தூக்கி போடுற சீனை நம்ம ரொம்ப கால்குலேஷன் பண்ணி கோழி மேல படக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா தான் எடுத்தோம். ஸோ ராமு சோமோட ஃபேன்ஸ் யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.